முன்னாடி ஒரு காலத்துல கரிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை கேரளாவை சேர்ந்தவங்க கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கடவுள்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குமா. ஆனா அந்த கடவுளையே ஒரு சில பேர் தவறான முறையில பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த கரிக்குட்டின்றது என்ன, அந்த கடவுள் எப்படி உருவாச்சு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம். சரி, இன்னைக்கு நம்ம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஓடிநகம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். தொடக்கத்திலே முன்னும் காலத்துக்கு முன்னாடி இந்த கரிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளை மக்கள் வழிபாடா பண்ணிட்டு இருந்ததை நமக்கு காட்டுறாங்க. இந்த கடவுள் கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்குமா, எதை கேட்டாலும் கொடுக்குமா. பொண்ணு இல்ல, ஏன் ஒரு பொண்ணை கேட்டா கூட அந்த கடவுள் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடவுள் தான் இந்த கரிக்குட்டி அப்படின்றது. ஆனா நாட்கள் போக போக மனிதனோட வளர்ச்சி வர போட்டி பொறாம இப்படி அடுத்தவங்க குடும்பத்து மேல இருக்கிற பொறாமையால அவன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுளுக்கு வழிபாடு நடத்திட்டு இருக்கிற குடும்பத்துக்கிட்ட பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ஃபேமிலி நல்லாவே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பில்லி சூனியம் இப்படின்ற மாதிரி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க. இந்த பிளாக் மேஜிக் பண்றதுக்கு இந்த கடவுளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எது வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கிராமத்துல இருட்டு அப்படின்றது இருக்கிற வரைக்கும் தான். இன்னைக்கு கரண்ட்ன்றது உள்ள வந்துச்சோ அதுக்கடுத்து இந்த பில்லி சூனியம் இந்த கரிக்குட்டி அப்படின்ற கடவுள் மேலேயே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே நம்பிக்கை இல்லாம போயிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டுக்கதை. அந்த காலத்துல மக்கள் தூங்குறதுக்காக குழந்தைங்க பயப்படுறதுக்காக சொன்ன ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் மக்கள் அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி இருக்கும்போதுதான் இப்ப கரண்ட்ல இருக்கிற கேரளா சிட்டியை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் ஒரு சில பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுப்போம். ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்குது. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல படிக்கிற ஒரு பணக்கார வீட்டு பையன் மேல ஒரு கண்ணு. அந்த பையனுக்கும் இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு தான். ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்குதுங்க. இப்படி இதுக்கு ரெண்டுமே அந்த இடத்துல கஞ்சாடை காட்டிட்டு இருக்கிறப்ப அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்ல ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு பக்கமா கிளாஸ் முடிஞ்சிட்டு கிளாஸ் முடிஞ்ச கடுத்தது அந்த பணக்கார வீட்டு பையன் என்ன சொல்றானா, சார் இந்த மாதிரி அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, வீட்டுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப சரிப்பா ஈவினிங் மேல நான் வரேன் அப்படின்ட்டு அந்த மாஸ்டரும் சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றான், ஒரு காட்டு பாதை வழியா நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்றா, அவனை பார்த்து நிக்கிறான். பார்த்து பயந்துட்டான் அந்த பையன். ஏன்டி இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பின்ன கிளாஸ் நடக்கும்போது நான் எத்தனை வாட்டி உன்னை கஞ்சாட பண்ணி கூப்பிட்டேன், நீ கண்டுக்காத மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உங்க அப்பா பார்த்துட்டா பிரச்சனை புரியுதல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இங்கதான் யாருமே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல நின்னுட்டு மறைவா பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு மேல இந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு, லவ்லாம் கிடையாது, வெறும் கண்ணு மட்டும் தான். ஓகேவா, அந்த பொண்ணை அடையணும் அப்படின்ற ஒரு வெறி மட்டும் தான். ஓஹோ, கதை இப்படி போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவங்க ரெண்டு பேருமே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த பையனோட அப்பா வந்துட்டு, டேய் மகனே இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் என்ன பண்றான், அவங்க ரெண்டு பேரும் காட்டுறான், அங்க பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு, ஓகோ கதை அப்படி போயிட்டு இருக்குதா, சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு என்ன பண்றாருன்னா அந்த பையனை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. இப்படி இருக்கும் போதுதான் இதுங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்குதுல. அடுத்த சீன்லயே வந்து பாத்தா அந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, அந்த பையனோட அப்பா அவர்கிட்ட தம்புரான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுமே பக்கத்துல வாயா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த தம்புரான் கூப்பிடுறப்ப, இல்லங்க சாமி நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீ தள்ளியா இருக்கிறது, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அதுல ஒரு தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல திருட்டு நடக்கிறதாகவும் அந்த திருடங்களை கண்காணிச்சு நீ பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிங்க நான் பிடிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல ஒரு தாடிக்காரா இருக்கான். இவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தம்புரானோட மச்சான். அந்த மச்சாங்காரன் என்ன சொல்றானா, இங்க பாரு திருட்டை கண்டுபிடிக்கிறதுன்றது இந்த பசங்களுக்கு கை கால தூக்கி சண்டை பயிற்சி கொடுக்கற மாதிரி கிடையாது, ஜஸ்ட் மிஸ் ஆனா உயிரை போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசுறாரு. அதுக்கு இந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, லைட்டா சிரிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. நைட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்புரானோட தென்னை மரத்தோப்புக்கு போறாரு. அங்க வந்து அங்க இருக்கிற தென்னை மரத்துல இருக்கிற காய்கள் எல்லாத்தையுமே ஒரு சில பேர் திருட்டு இருக்கிறானுங்க. அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அவனுக்கு எல்லாருமே அடிச்சு போடுறாரு. இவருக்கு தான் தற்காப்பு கலை தெரியுமில்ல, அப்படி கட்டி போட்டு அடிச்சு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்புரான் கிட்ட கூட்டிட்டு வந்து விடுறாரு. வீட்டுக்கு அடுத்து இவங்க தான் உங்க தென்னந்தோப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா காய்களை திருநது நான் ஏற்கனவே அடிச்சு பிடிச்சிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இவனுக்கு கொடுப்பானுங்க, அதை வாங்கிட்டு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தோப்புல இருந்து தென்னங்காய்களை திருட சொன்னது வேற யாரும் கிடையாது, உங்க மச்சான அந்த தாடிக்காரன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா போயிட்டு போன சீன்ல தானே அந்த ஆளை வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணா நம்ம மாஸ்டரை திருடனவனால பிடிக்க முடியாதுன்ட்டு இப்ப இவனுக்கு திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கிறப்ப ஊர்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தி ரொம்ப தப்பா பேசி ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி திருட்டு பையன் கூட இருக்கும் போதே திருட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல தான் மாஸ்டரோட பொண்ணும் அந்த தம்புரானோட பையனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஒரு அருவிக்கு பக்கத்துல உட்காந்துட்டு ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு இருக்குது. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, நம்ம பழக ஆரம்பிச்சோம், அப்படியே நம்ம ரெண்டு பேரும் மனசை மாத்திட்டு காதலிக்க ஆரம்பிச்சோம். ஆனா கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி சின்சியரா லவ் பண்ணிட்டு எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே நம்ம வீட்டுல
இல்ல ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த மலையில குதிச்சு நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு அந்த தம்புரானோட பையன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, கண்டிப்பா நம்ம 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வாழ போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுக்கறான். இப்படி இருக்கும் போதுதான் இந்த ஊருக்குள்ள இந்த மச்சான்காரனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு சரியான கோபம் வருது. அப்போ ஒருத்தரை மீட் பண்ணி என்ன சொல்றான்னா, இந்த மாஸ்டர் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரிங்குட்டி அப்படின்ற கடவுளுக்கு வந்து படையல் வைக்கிறதுக்காக போவான். அவனால என் குடும்பத்தோட மானமே போயிட்டு இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு அவனை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பணத்தை கொடுக்கறாரு. யார போட்டு தள்ள? மாஸ்டர் போட்டு தள்ள. அப்படி அவங்க சொன்ன மாதிரியே என்ன பண்றாங்க, நைட்டு அந்த மாஸ்டர் போட்டு தள்ளறதுக்காக காட்டுக்குள்ள வராங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கரிங்குட்டி அப்படின்ற கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேயர் பண்ணி படையெல்லாம் வச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அங்க இடத்துல ஒரு மாறு ஒண்ணு வருது. இவரை வந்து பாத்தீங்கன்னா சண்டை கிட்ட எதுவுமே போடல. அப்ப அந்த இடத்துல இவரை கொலை பண்றதுக்காக ஒரு சில பேர் வந்தாங்கல்ல, அவங்க அந்த மாடு குத்தி கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த கரிக்கட்டி சாமியை வந்து பாத்தீங்கன்னா கும்பிட்டு இருக்கிற ஒரு பரம்பரையை சேர்ந்தவர் தான் நம்மளோட மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. சரி, இந்த கடவுள் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத நமக்கு ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. திருப்பி முன்னொரு காலத்துக்கு போறாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்ட ஒருத்தர் யாரும் சொல்லி பார்த்தா மாயா. மாயா அப்படின்ற ஒரு நபருக்கு என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்டு கூட விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த மல்யுத்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாடும் போது அந்த ஃப்ரெண்டு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயான்றவர் கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி நடிக்கிறாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கார என்ன சொல்றான்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னல என் கூட போட்டி போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த இடத்துக்கு மாயா லவ் பண்ற அந்த பொண்ணு ஏதோ தண்ணி எடுத்துட்டு போறாங்க போல இருக்கு. அந்த பொண்ணை பார்த்ததுமே மாயாக்கு வந்து ஒரு வீரம் வந்துட்டு டக்குன்னு திருப்பி அவங்க ஃப்ரெண்ட் அடிச்சு போட்டு அந்த போட்டியில ஜெயிக்கிறாரு. அந்த பொண்ணு முன்னாடி கெத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆத்தங்கரையில போயிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப குளிக்கும் போது தோத்து போனால அந்த ஃப்ரெண்டு கேக்குறான், ஏண்டா என்ன ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில என்னடா என்ன தோக்கடிச்சிட்டு அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு ஒரு செகண்ட் அப்படியே நிக்கிறாங்க. ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்ப போட்டி போற ஒவ்வொருத்தருமே நீ ஜெயிக்கணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சு தான் சண்டை போடுறீங்களா, உங்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணி சண்டை போறோம்ல, அப்ப எங்களெல்லாம் பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரெல்லாம் கேட்கறான். அப்ப மாயா அப்படின்ற நபர் என்ன சொல்றான்னா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அந்த இடத்துல அந்த பொண்ணு வந்தா, அதாவது கீரன் வந்தால அவளை பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டு அப்ப முன்னாடி தோக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாண்டா நான் இவனை போட்டு தோக்கடிச்சேன், மத்தபடி ஒண்ணு அப்படி கிடையாதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் பேசிட்டு அப்படியே குளிச்சுட்டு என்ன பண்றாங்க, நரத்தனோட வீட்டுக்கு போறாங்க. அப்படி போனதுமே மாயோட அப்பா என்ன கேக்குறாரு, ஏண்டா பசங்க கூட சண்டை போறதா கேள்விப்பட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அப்ப அப்படின்னா உனக்கு கிடையாதுப்பா, நான் பசங்க கூட விளையாண்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிடா கை கலப்பாயிட போது பார்த்து பத்திரமா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு மலை இருக்கு. அந்த மலையில ஒரு ஒளி தெரியுமா, அததான் இவங்க கடவுளா பாத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம், நீனும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. நைட்டு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வரல. யாரும் சொல்லி பார்த்தா ஹீரனோட தங்கச்சி. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பீரியட் போல இருக்கு, அதனால அந்த பொண்ணால வீட்டை விட்டு வெளில வர முடியாது, நீங்களா போயிட்டு வாங்க நான் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருக்கிறா. இப்போ இவங்க எல்லாருமே அந்த மலை கிட்ட நின்னுட்டு அந்த ஒலி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. நேரம் தான் ஆகிட்டே இருக்கே தவிர அந்த ஒலி வந்த மாதிரி தெரியல. ஒரு வழியா கடைசியா வந்து பார்த்தா அந்த ஒலி அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு வேண்டுனது நிறைவேறணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், எங்க கிராமத்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட பிரேயர் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போறாங்க. இப்போ ஹீரன் என்ன பண்றா, தன்னோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல அவ தங்கச்சிக்காரி கொடூரமான முறையில இறந்திருக்கா. யாரும் தங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கொலை பண்ணி போட்டிருக்காங்க போல இருக்கு. இது பார்த்தமே இவளுக்கு சரியான கோபம் வருது. அந்த இடத்துல ஒரு தங்க மோதிரத்தை அந்த அக்கா கறி எடுக்கிறா. அது யாருதுன்னு சொல்லி பார்த்தா அந்த கிராமத்துல இருக்க தம்புரான் அப்படின்ற ஒரு தலைவர், அவர் தான் இந்த பொண்ணை வந்து கெடுத்திருக்காரு அப்படின்ட்டு தெரிய வருது. இப்ப அவனை பழி வாங்கணும், அவன் எங்க இருக்கான் அப்படின்ட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும்ல. அப்படி தேடி பார்க்கும்போது இந்த ஊர்ல இருக்க கல்லுக்கடையில உட்காந்துட்டு கல் அடிச்சிட்டு இருக்கான். ஏற்கனவே சரியான போதையில இருக்கான், ஆனா இன்னும் எனக்கு கல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரனை டார்ச்சர் பண்ண, அந்த கடைக்காரன் என்ன சொல்றானா, ஏற்கனவே நிறைய குடிச்சிட்டீங்க, இதுக்கு மேல நிறைய குடிச்சுனா உடம்பு தாங்காது, வீட்டுக்கு பார்த்து போங்க அப்படின்றப்ப, ஏண்டா நீ பணம் கொடுக்கறியா, நான் தாண்டா பணம் கொடுக்கறேன், பணம் கொடுத்தா நீ சரக்கு விட்டு வந்த நாய அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை திட்டுறாரு. இப்படி திட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் சரக்கு எடுக்கிறதுக்காக பக்கத்து கோட்டைக்கு போறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்திட்ட கிரண்க்கு என்ன பண்றாங்க, அந்த தம்புரான் உட்காந்து சரக்கு அடிச்சிருக்க அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா தீ வச்சு கொளுத்துறாங்க. இப்படி தீ வச்சு கொளுத்தும் போது அவன் உள்ளே இறந்து போயிட்டான். ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா போடி வந்து அதை அணைக்க பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல மாயா நின்னுக்கிட்டு அதை பாத்துறாரு. பாத்துட்டு என்ன சொல்றான்னா, இங்க பாரு இதை நான் தான் பார்த்தேன், பிரச்சனை கிடையாது, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன், வெளியில யாருமே இதை பத்தி பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப ஓடி வந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவரை காப்பாத்தணும்ட்டு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. அது ஓலை குடிச்சதானே ஆல்ரெடி இடிஞ்சு இருந்தாலும் செத்தே போயிட்டாரு. இப்படி இருக்கும் போதுதான் ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த தம்புரானோட சொந்தக்காரங்க தான் குறிப்பா சொல்ல போனா, யார் என் மச்சான கொண்டது, யார் என் மாப்பிளைய கொண்டது, யார் எங்க அப்பனை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா சொல்ல போனா இந்த மாயா போல இனத்து மக்கள், ஓகேவா, அவங்க கொஞ்சம் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறேன், அவங்க கிட்ட வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற கிரண்
என்ன பண்றாங்க, மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் உங்க கிட்ட போய் இதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மாயா என்ன பண்றாரு, இங்க பாரு அது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் இப்ப நம்ம ஆட்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஒருவேளை நீ போய் உண்மையை சொன்ன உயிருக்கே ஆபத்து வந்துடும், அதனால நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரியும், யாருக்கிட்டையும் இதை பத்தி பேசாத, ஏன் மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் மாயா அந்த பொண்ணை மிரட்டி வைக்கிறாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நட்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த நட்பானது கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறுது. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த பொண்ணு வேற கன்சீவா இருக்கிறா. இந்த கன்சீவா இருக்கிற நேரத்துல நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயக்கு என்ன பண்றாரு, அந்த வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்பி போறாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது மாயோட அப்பா என்ன வீட்டு வாசல் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஏன்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் காணும். சொல்லுப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்றப்ப அவர் திருப்பி எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அழுதுட்டு இருக்கிறப்ப உள்ள போய் பாக்குறப்ப அவங்க மனைவி ரத்த கலர்ல இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணு தான் அந்த தம்புரான கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா புல்லத்தாஜனை கூட பார்க்காம அவங்க சொந்தக்காரங்க அந்த பொண்ணை வெட்டி கொலை பண்ணிருக்காங்க. இப்ப என்ன பண்றான்னா அந்த பொண்ணை கைத்தாங்களே எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல புதைக்கிறாரு. புதைச்சிட்டு அந்த பொண்ணோட நினைவா ரொம்ப நாளா அழுதுட்டு இருக்காரு. ஆனா அவனுக்கு சும்மா கிடையாது, அந்த தம்புரான் குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த ஒட்டுமொத்த இனத்தை அழிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஆண்களுக்கு எல்லாரையும் கூட்டி போயிட்டு கட்டி வச்சு அடிச்சு அவங்க இருக்கிற எல்லாருமே கொலை பண்றாங்க. அதுல ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட அப்பா, அவருமே இறந்து போயிட்டாரு. இப்படி இருக்கும் போதுதான் அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட சொந்தக்காரங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கல்ல. முதல்ல மாயோட அம்மா இறந்து போனாங்க, அப்புறம் மாயோட பொண்டாட்டி இறந்து போனாங்க, கடைசியா மாயோட அப்பாவும் இறந்து போயிட்டாரு. இப்போ ஒரு அனாதை மாதிரி தான் இவரு. இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கோபம் வருது, அவங்க எல்லாரும் பழி வாங்கணும்னு வருது. அதனால என்ன பண்றானா தான் மனைவியோட சமாதியில இருந்து ஒரு பிடி மண் எடுத்துட்டு போயிட்டு கரிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுளோட சிலையை வடிவமைக்கிறாரு. இந்த கடவுளை எப்படி பிரேயர் பண்ணணும், அதுக்கு என்ன படையல் வைக்கணும் அப்படின்ட்டு எதுவுமே அவருக்கு தெரியல. இருந்தாலும் அதுகிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னா, என்னோட புடம்பு உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு பத்தி அவங்களை பழி வாங்குற சக்தி எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பிரேயர் பண்ண அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கரிக்குட்டி அப்படின்ற கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஒளி வருது. அந்த ஒளி மூலமா வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சக்திகள் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப அதை ப்ராப்பரா பண்ணணும்னா ஒரு கர்ப்பமான பெண்ணோட ரத்த தண்ணி தேவைப்படுது. ஓகேவா, அந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக அந்த தம்புரான் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் கர்ப்பமா இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வசியம் பண்ணி வர வைக்கப்படுறாங்க. அந்த பெண்ணோட தண்ணியை இவருக்கு எடுக்கிறாரு. எடுத்துக்கடுத்து அந்த பொண்ணு இறந்து போயிடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா ஆமா இறந்து போயிடுவாங்க. ஆனா இப்ப கிடையாது, கொஞ்ச நாட்கள் ஆகுமா. அப்படி இறக்குறப்ப கூட இந்த பொண்ணு இயற்கையான முறையில இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. இப்படி ஒரு வசியம் பண்ணி அந்த கடவுள் கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சக்திகளை எடுத்துட்டு இருக்கிறப்ப இவரு தங்கிட்டு இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் தற்கொலை பண்றதுக்காக போறாங்க. அவரை பிடிச்சி ஏமா உனக்கு என்னமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இந்த கிராமத்தை சேர்ந்து இன்னொரு பணக்காரர் அவருக்கு என்ன பண்ணிருக்காரு, அவரோட நகையெல்லாம் காணும் சொல்லிட்டு இந்த பொண்ணோட அப்பா போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணையுமே வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றதுக்காக இவங்க பேசிட்டு இருக்க அவங்க கையில ஆக்கப்பட்டு சாகிறதோட நான் இங்க வந்து செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. சரி நீ என் கூட இரு, நான் உன்னை காப்பாத்துறேன், அது மட்டும் இல்லாம எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இவருக்கு கிடைச்சிருக்கு. என்ன வேணாலும் இவர் ஆகலாம், மாடா மாறலாம், ஆடா மாறலாம், பாம்பா கூட மாறலாம். இப்படி மாறிட்டாருன்னா இவர் வந்து திருப்பி மனுஷனா மாறதுக்கு அந்த மாறின உருவம் மேல மஞ்சள் தண்ணி ஊத்தணுமா, இதெல்லாம் நீ எனக்கு செஞ்சினா நான் உனக்காக உங்களை பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எரும மாடா மாறிக்கு என்ன பண்றானா ஃபர்ஸ்ட் இவங்களை கொலை பண்ண வந்தவங்களை கொலை பண்ணிருக்காரு. யார அந்த பொண்ணு புதுசா வந்தாலும் அவளை கொலை பண்ண வந்தவங்களை கொலை பண்ணிட்டாரு. இப்படி இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருக்க அந்த பொண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிச்சு போயிட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப இவரோட வாரிசு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணோட பயத்துல வளர்ந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவை கொலை பண்ணவங்களை கொலை பண்ணணும் அப்படின்றக்காக இவரு திருப்பி எரும மாடா போயிட்டு கொலை பண்ணிட்டு திருப்பி இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறாரு. இப்படி இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்றா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணு இருக்கால இவதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணக்காரங்க வீட்டோட நகையை விருப்பப்பட்டு போட்டு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. போட்டு பார்த்துட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தா. பட் அந்த ஆசைக்கு யாரை விட்டுச்சு, அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த நகையை போட்டுட்டு அதை வைக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்ல, அதனால எடுத்துட்டு வந்துட்டா. இதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்புரான் குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்துட்டு அந்த பணக்கார வீட்டுக்கிட்ட சொல்லிருப்பாங்க. அதனால தான் அந்த பொண்ணோட அப்பனை போட்டு அடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த பொண்ணையுமே வந்து பார்த்தா தேடி வந்திருப்பாங்க. இது எதுவுமே தெரியாத ஹீரோக்கு என்ன பண்ணிருக்கானா, அந்த பொண்ணுக்காக அவங்க எல்லாருமே கொலை பண்ணிருக்கான். இப்ப இதெல்லாம் சொன்ன அடுத்து ஹீரோ கோவப்பட்டுட்டு என்ன பண்றானா, நீ வந்து என்கிட்ட உண்மையை சொல்லல, ஆனா நான் உன்கிட்ட உண்மையா தான் இருந்தேன். ஆனா ஒரு பொய், அந்த நகையை திருநதே நீ தான், அது கிட்டத்தட்ட ஒரு 9 மாசம் மறைச்சு வச்சிருக்க, எவ்வளவு தைரியம் உனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த கருங்குட்டி அந்த சாமி கிட்ட போயிட்டு வேண்ட ஆரம்பிக்கிறாரு. என்ன வேண்டாரு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பொண்ணுக்காக நான் வந்து பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சேன், ஆனா அந்த பொண்ணு நல்லது செஞ்சிருப்பான்னு சொல்லி நினைச்சேன். உன்னை உருவாக்குனதுக்கு காரணமே என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க ஏமாந்தவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்றக்காக தான் பண்ணனே தவிர உன்னை வச்சு என்னால ஏமாத்து காரியம் பண்ண வச்சுட்டா அந்த பொண்ணு. அதனால அவளை என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்றனால நான் வந்து என்ன நானே தண்டனை கொடுத்துக்கிறேன், என் உடம்பு நீ எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீ வச்சு கொளுத்திக்கிட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்காமலே சொல்லி பார்த்தா இல்ல, அவரோட வாரிசு வந்து இந்த பொண்ணோட பயத்துல வளருது. இப்படி வாரிசு மூலமா வந்தவர் தான் நம்ம மாஸ்டர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு பிளாஷ்பேக்ல சொல்லி முடிச்சிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண நிகழ்காலத்துல அந்த தருமனோட பையனும் அந்த ஒன் சைட லவ் பண்ணிட்டு இருக்கால அந்த பையனுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த தர்மனோட பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. அதனால அந்த பையன் என்ன பண்றான், அந்த ஒன் சைட லவ் பண்றவன் எனக்கு கிடைக்காத பொண்ணு, நல்லா நோட் பண்ணிக்கீங்க, எனக்கு
எனக்கு கிடைக்காத பொண்ணு யாருமே வந்து பார்த்தா அடைய முடியாது, இதை சேர விடாம நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்படி போயிட்டு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அவங்க அப்பா என்னடா ஆச்சு அப்படி சொல்லி கேட்கிறப்ப நடந்த எல்லாத்தையுமே அந்த பையன் சொல்லியிருக்கான். சரி இதுக்கு நான் வந்து ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பனும் பிள்ளைக்கு வந்து பார்த்தா ஒரு வாக்கு கொடுக்கறாப்ல. இதுக்கு அடுத்ததா இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா ஒரு மலை உச்சி அந்த அருவியில கிட்ட பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த பொண்ணு பிடிச்சு தண்ணியில தள்ளி விடுற மாதிரியும் இந்த பையனை வந்து பார்த்தா வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போற மாதிரி தெரியுது. அதுல வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு இறந்தே போயிட்டா. இப்படி இறந்து போன அடுத்தது அது அவங்க அப்பாவுக்கு தெரியாது இல்ல. அதனால அந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, ஊர் முழுக்க தேடி பாக்குறாரு நான் பொண்ணை காணும் அப்படின்ட்டு. ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காளா எங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க தேடி பாக்குறாரு அந்த பொண்ணை காணும். அதனால என்ன பண்றாரு, அந்த தம்புரானு கிட்டே போயிட்டு ஒரு உதவி கேட்கிறாரு. காலையில வீட்டை விட்டு போன பொண்ணு நைட்டு நேரம் ஆயிடுச்சு, எங்க போனான்னு தெரியல, நானும் தேடி பார்த்துட்டேன், கொஞ்சம் நீங்களும் உதவி பண்ணுங்க, உங்க ஆட்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க தேடி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அவருக்கு என்ன பண்ற சமாதானப்படுத்துறாரு. எதுக்குப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ற, உன் பொண்ணு வேறைக்கா பொண்ணு வேறைக்கா, அவளை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் அனுப்புறேன், நீ நிம்மதியா வீட்டுக்கு போ, கால அந்த பொண்ணு உன் வீட்டுக்குள்ள இருப்பா, அது குறிக்கி எங்க ஆட்கள் தேடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சுட்டு நேரம் தன்னோட வீட்டுக்குள்ள போறாரு. போய் பார்த்தா அவங்க பையன் இந்த வீட்டை விட்டு வெளில போகணும், அந்த காதலியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ தங்க தள்ளி விட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாரு, மிரட்டி இந்த இடத்துல இருக்கணும், வெளியே போனோம் அவனுக்கு என்ன செய்வன்ட்டு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த தாடிக்காரன் இருக்கால மச்சாங்காரன், அவன் என்ன பண்றானா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி விட்டுட்டான். இவன் நேரம் எங்க போறான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அருவிக்கு போறான். அந்த அருவிக்கு போயிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறான். அந்த பொண்ணு வரல. எப்படி வருவா, அதான் செத்து போயிட்டாலே. செத்து போன அடுத்தது இந்த பையனுக்கு என்ன பண்றான், வாழை பிடிக்காம அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான். மறுநாள் அந்த பையன் அந்த பொண்ணோட தாமரையோட பணமா கிடக்கிறத பாக்குறாங்க. இப்படி பார்த்த அடுத்தது இவருக்கு புரிஞ்சு போயிட்டு இது ரெண்டும் லவ் பண்ணி ஒரு வேலை செத்து போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் புரிஞ்சு போயிட்டு ஆனாலும் என்ன பண்றாரு, முதல்ல அந்த ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தால தான் கிளாஸ்ல படிச்ச அந்த பையன் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் இதை பத்தி தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல போய் கேட்கிறாரு. ஆனா அந்த பையன் என்ன சொல்லிருக்கானா, எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, நீயே எதுக்கு வாண்டடா பதில் சொல்ற, என்ன நடந்துச்சுன்றத கரெக்டா என்கிட்ட சொல்லி லைக் என்ன பண்ணுன்னு தெரியாது அப்படின்றப்ப அந்த பையன் என்ன பண்றானா, இது எனக்கு எதுக்குமே சம்பந்தம் கிடையாதுங்க, எங்க அப்பா தான் அந்த பொண்ணை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அந்த பையனை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நேரம் அந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, அந்த பையனோட அப்பாவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா, உன் பையனை லவ் பண்ணா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இல்லங்க நான் எதுவுமே பண்ணல, இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தம்புரான் அப்படின்றதான் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கீழ் ஜாதி சேர்ந்த பொண்ணு. அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா எப்படி தன்னோட வீட்டு மருமகளை ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலை பண்ண சொல்லியிருந்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டருக்கு தெரிய போற அவர் திருப்பி என்ன பண்றாரு, அந்த கருங்குட்டியை வேண்ட ஆரம்பிக்கிறார். எப்படியாச்சும் அவனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னோர்கள் பண்ண மாதிரியே என்ன பண்றாங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண்ணை பரபச்சு அந்த பொண்ணு கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த நீரை எடுத்துட்டு எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணிட்டு இவரும் அந்த எரும மரம் மாறிட்டு என்ன பண்றான்னா ஒரு நாள் இந்த தம்புரான் அவங்க கூட இருக்கவங்க கூட ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இவரு போயிட்டு எரும மாடு ரூபத்துல அந்த ஆளு குத்தி கொலை பண்றாரு. அப்படி குத்தி கொண்டுட்டு ஒரு மனுஷனா மாறும்போதான் அவருக்கு தெரியுது மாஸ்டர் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்புரானுக்கு தெரியுது. இதுக்கடுத்து அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மர்மமான முறையில மாடு முட்டி இறந்து போறதா சொல்லிட்டு தகவல் வருது. இதுக்கு எல்லாத்தையுமே காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் சிரிச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எல்லாமே அவனோட வேலை தான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்டப் கொடுக்கற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.